சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. நேரடியா நான் என்ன நம்ப மாட்டியா? நான் 4 நாள் அங்க சொல்லிருக்காங்க தூய்மை பணியாளர் வந்து சொல்றாங்க. கலந்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் எங்க தீக்க சொல்லிருக்காரு, பேசிட்டு வேற பேச்சு பேசுங்க. இல்ல அவங்க அறநிலையத்துறையை பத்தி சொல்றாங்க சார், அந்த அமைச்சர் தான் வராருன்னு. உதயநிதி ஸ்டாலின் வரலாம்ல, அவர் வந்து எங்களை சந்திச்சு பேசலாம்ல, ஏன் வரமாட்டேன்றாரு? உலகமே போயிடுச்சு இந்த செய்தி, உங்களுக்கு போவாமலே இருக்கும். கல்மண்காரமா இருக்கிறீங்க, சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லா கட்சியிலிருந்து தான் வராங்க, எல்லாம் வந்து தொழிற்சங்கத்திலிருந்து தான் வராங்க. ஆனா நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? உங்க வாசல் முன்னாடி தான் நாங்க உட்கார்ந்து போராடிட்டு இருப்போம். போறவங்க வரவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப ஏன் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல? கடுமையா பேசுறீங்க, மிரட்டலுக்கு ஆளாவீங்க. கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க. 5000 ரூபாய் தரேன் வாங்க, இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அவங்களுக்கு பயந்தவங்களை கூட 5000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பணத்தை காட்டு மக்களை ஆசை காமிச்சா யாருமே இந்த மக்கள் போல. அதனால தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு உங்க எதிர்கட்சிகளே, கூட்டணி கட்சிகளே குற்றம் சொல்றாங்க. துறை அமைச்சர் இல்லைங்க, துறை அமைச்சர் நானும் போனேன். 4 நாள் போயிருக்கேன். 4 நாளும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் வந்து முதலமைச்சர் அதை வந்து சுமூகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர் இறக்க போறதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள். அவர்கள் கேட்கிறாங்க, கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரணும்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க. செய்யலங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல நிரந்தரப்படுத்துறதுக்கெல்லாம் அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவெடுக்கும். நிரந்தரப்படுத்த இப்ப சொன்னார், நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு 17,000 பேரை நாங்க நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து 380 பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய பேப்பர்ல அறிவிச்சு பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடல. துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவத பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்க பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்றது மாதிரி ஒரே நாள்ல செய்யற காரியம் இல்ல, கொஞ்ச நாள் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆள்ல நம்ம தொழிலாளிகள், அது அவங்களோட தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படும். சுதந்திர தினத்தன்றைக்கு கொடியேற்ற விடமாட்டோம், எங்களுடைய போராட்டத்தை. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்க துறை அமைச்சரே போல, நீங்க 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு, கமிஷனர் செக்ரட்டரி பேசிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதுல கவனமா இருந்து பேசிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்னும் விட்டுருலாங்க. நீங்க வந்து அவங்க சொல்றாங்க, எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க. தேர்தல் வரதுனால என்ன சொல்றாங்க, தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறவங்க எல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க, எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அவங்க என்ன நான் சொல்றேங்க, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலயும் யாரையும் நாங்க எடுக்கல. துப்புரவு தொழிலாளரோட பேசிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கு ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள், நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுக்கல. தூய்மை பணியாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து அமைச்சர் நீங்க வரணும்னு சொல்லி அங்க சொல்றாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தா, நேத்து கூட அங்கதாங்க இருந்துட்டு வரேன். நீங்க வேணா வாங்க கேமராவோட வந்து. திருப்பி அப்படிதான் தூய்மை பணியாளர் சொல்றாங்க. ஏன்னா அமைச்சர் ஏங்க நாங்க அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் பேசினாங்க. நேரடியா ஸ்பாட்டுக்கு போல அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் தான் என்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அவர் சொல்லிருக்காரு, நாங்க தான் நேரடியா நான் என்ன நம்ப மாட்டியா? நான் 4 நாள் சொல்லிருக்காங்க தூய்மை பணியாளர் சொல்றாங்க. சொல்லிருக்காங்க. நான் அவங்கள பத்தி குற்றச்சாட்ட விரும்பல. நான் கலந்துகிட்டு இருக்கேன். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லிருக்காரு, பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க. இல்ல அவங்க அறநிலையத்துறையை பத்தி சொல்றாங்க சார், அந்த அமைச்சர் தான் வராருன்னு. சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. நேரடியா நான் என்ன நம்ப மாட்டியா? நான் 4 நாள் சொல்லிருக்காங்க தூய்மை பணியாளர் சொல்றாங்க. கலந்துகிட்டு இருக்கோம். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லிருக்காரு, பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க. இல்ல அவங்க அறநிலையத்துறையை பத்தி சொல்றாங்க சார், அந்த அமைச்சர் தான் வராருன்னு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.